இன்னைக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுனாலையுமே இந்தியாவோட தலையெழுத்தே மாறப்போகுது. அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த நிலைமையில இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது இன்னைக்கு நீங்க முடிவு பண்றதா தான் இருக்க போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது மக்களவை தேர்தல். மறக்காம யாருமே ஓட்டு போடாம இருக்கிறாங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க கண்டிப்பா. அதுவும் நல்ல தலைவனா தேர்ந்து ஓட்டு போடுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 18 வயசு ஆகி நிறைய பேர் இப்ப எழுதி கொடுத்துருப்பீங்க ஓட்டு ஐடிக்கு. அது நிறைய பேருக்கு வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு வராம இருந்திருக்கும். தயவு செஞ்சு வந்தவங்க வந்து கொஞ்சம் மாற்றம் பார்க்காம போய் ஓட்டு போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து வர ஜென்ரேஷன், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் பெரியவங்கனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. நல்ல தலைவனாக பார்த்து ஓட்டு போடுங்க, நம்ம நிலைமையை பார்த்து ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் மறக்காமல் நல்ல தலைவனாக பார்த்து ஓட்டு போட்டுருங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல தலைவனாக பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது. சீரழிஞ்சு செங்கல் ஜாமங்கிற நிலமை வந்துடக்கூடாது. அப்புறம் நீ ஓட்டு போட போலேன்னு கேட்டால் நான் இப்போ அந்த வேலை போயிட்டே தான் இருக்கேன். போகிற வழியில் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எடுத்து விட்டேன். மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. நானும் போய் எப்படி நைஸ் வீடியோ அடிச்சுட்டு வந்துடுறேன், ஓட்டை குத்திட்டு வந்துடுறேன்னா.